கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்னாலும் உள்ளது. ஆமென், ஆமென். நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய அதிசயங்களை விவரிப்போம். தேவனாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொரோனா நாட்களில் நம்முடைய கண்களுக்கு முன்பாக மரித்தவர்கள் ஏராளமான பேர், சுமார் 70 லட்சம் பேர் மரித்து போனார்கள் தேசம் எங்கும். இதே போல் சரித்திரத்தில் எந்த நாட்களிலும் நடக்கவில்லை. நம்முடைய சந்ததி மரணத்தை பார்த்த ஒரு சந்ததி. மரித்தவர்களை பார்க்க நாங்கள் நீதிமான்கள் அல்ல, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனாய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமென். எதற்காக கொடுத்திருக்கிறார் என்றால், நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய அதிசயங்களை விவரிப்போம். எங்களுக்காக வாழ்வதற்காக தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு ஜீவன் கொடுக்கவில்லை, அவருக்காக வாழும்படியாக. அதற்காகத்தான் எங்கோ இருந்த நம்மை தேவனாய கர்த்தர் இந்த அறியாத தேசத்தில் சுதந்திரத்தை கொடுத்து அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். தேவனாய கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார், உள்ளத்தின் ஆழங்களை பார்க்கிறார், சோதி தருகிறார். அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த போகிறோம். ஆமென். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை நீர் அங்கீகரியும், ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை நீர் அங்கீகரியும் சுவாமி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேவனுடைய ஆவியானவர் விசேஷமாக நீண்ட நாள் காத்திருந்து சோர்ந்து போய் இந்த காரியம் நடக்காது என்று நினைத்திருக்கலாம். தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த முடிந்து போன காரியங்களில் தேவனாய கர்த்தர் ஒரு உயிர்த்தெழுதலை கொடுக்க போகிறார். ஆமென். எந்த காரியம் முடிந்தது என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். எந்த காரியம் முடிந்தது, இது இனிமேல் நடக்காது பிரதர், எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னுடைய கணவருடைய ரட்சிப்பு நடக்காது, என்னுடைய தாய் தகப்பனுடைய ரட்சிப்பு நடக்காது, என்னுடைய கடன் வாழ்க்கை முடியாது என்று சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கலாம். பரிசுத்த தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார், He is going to open new files for you. புதிய அத்தியாயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாளில் தொடங்க போகிறது. ஆகவே தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, யாக்கோபே நீ வெட்கப்பட்டு போவதில்லை, உன் முகம் செத்து போவதில்லை. தேவ சமூகத்தில் வேதனைகளோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம். பரிசுத்த தேவனாய் கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், தெளிவாக உணர்த்துகிறார். எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை, இனி நடக்காது, இதெல்லாம் நடக்கவே செய்யாது, குழந்தை பாக்கியமாக இனி நடக்காது, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இது முடியவே முடியாது என்ற கேள்விக்குறோடு வந்திருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீண்ட நாள் காத்திருந்து சோர்ந்து போன காரியங்களில் ஆவியானவர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அது விசா ப்ராசஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அவரை நோக்கி பார்க்க போகிறோம். இருக்கிற இடத்தை மறந்து, ஆண்டவரே சுவாமி எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, ஆண்டவரே சுவாமி இந்த அற்புதத்தின் வேலையாக இருக்கட்டும் என்று சொல்லி அவருடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்க போகிறோம். எல்லார் கண்களை மூடி, எல்லாருடைய கண்கள் மூடப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு வேலை இல்லாதபடி வருடக்கணக்காக காத்துக்கொண்டே இருந்திருக்கலாம், மாத கணக்காய் காத்திருக்கலாம். தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இல்லாதவைகள் இருக்கிறவர் அழைக்கிறவர் சொல்லுகிறார். அப்படியே அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேவனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி. தொலைக்காட்சி ஊடாக யார் யார் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, யூடியூப் மூலமாக யார் யார் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னாவை பொறுக்கினது போல இவர்கள் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காகவும் பொறுக்கிக் கொள்ளட்டும் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தூர தேசத்தில் இருக்கிற உங்களுடைய குடும்பங்களை தேவனுக்கு முன்பாக கொண்டு வரலாம். வியாதி படுக்கையில் இருக்கிற உடைய தாயாக இருக்கலாம், தகப்பனாராக இருக்கலாம், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய கூப்பிடுதல் அவர் சன்னதியில் எட்டப்போகிறது. அப்படி வலது கரத்தை எல்லாரும் தயவுசெய்து உயர்த்தி, தூர தேசத்தில் இருக்கிற நம்முடைய சொந்தங்களை, உறவுகளை அப்படி தேவனுக்கு முன்பாக தெரியப்படுத்த போகிறோம். அப்படி வலது கரத்தை உயர்த்தி, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவ வல்லமை இறங்குவதாக. பலவீனத்தோடு உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இப்பொழுது இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால்
சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று பார்க்கிறோமே. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ மாஸ்டர். ஓ, உவர் நேம் இஸ் அல்மைட்டி. எல் ஷடாய். எல் ஷடாய். இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் அழைக்கிற தெய்வம். இன்றைக்கு உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். விசேஷமாக அறியாத வாசல்கள் திறக்கப்படுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக கலக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்தும் அப்பா. மணி வேலை ஒரு சந்தோஷத்தின் மணி வேலையாய் மாறட்டும். தேங்க்யூ ஜீசஸ். சிறையிருப்பு நீங்குவதாக. சிறையிருப்பு நீங்குவதாக. நீண்ட நாள் பாரம் இந்த நாளில் மறைவதாக. தேங்க்யூ ஜீசஸ். ஜெபத்தை கேட்கிறீர், அதற்காக நன்றி. கிருபை உண்டாவதாக. கிருபை உண்டாவதாக. ஒவ்வொரு மேலும் தம்முடைய அளவில்லாத கிருபை ஊற்றப்படுவதாக. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. கிருபை பெருகட்டும் சுவாமி. எல்லாவித மனுஷீக வல்லமைகளையும் பிசாசின் தந்திரங்களையும் இயேசு மகாராஜாங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி அவைகளை கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு கொண்டு வருகிறோம். கிருபை பெருகுவதாக. தேங்க்யூ ஜீஸ். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். பழுகி பெருகுவதாக. தகப்பனே, இந்த ஹூஸ்டன் தமிழ் திருச்சபை பழுகி பெருகுவதாக. இந்த பட்டணத்திலே ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்களே. ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்களே. அவர்களை குறித்து ஒரு பாரம் உண்டாகட்டும். தொழுவத்தில் இல்லாத வேறே ஆடுகள் இருக்கிறார்களே. அவர்களை குறித்து ஒரு பாரம் உண்டாகட்டும். பாரம் உண்டாகட்டும். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒருவரை பிடித்து கொண்டு வருவார்களாக. அடுத்த வாரம் வரும்பொழுது ஒவ்வொருவர் ஆத்துமாவை கொண்டு வருவார்களாக. எம்டி சேர்ஸ் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எக்ஸ்டென்ஷன் இருக்கணும். எம்டி சேர்ஸ் இருக்கக்கூடாது. அப்படியே மனதார தேவனுடைய ஊழியனாக நின்று வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லையிலே விஸ்தாரம் உண்டாவதாக. கிருபை பெருகட்டும். இயேசு மகாராஜாவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அழைத்த அருமையான போதகர் அவர்களுக்கும் குடும்பத்திற்கும் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரையும் வாழ்த்துகிறோம். சுவிசேஷ விஷயத்தில் எங்களோடு கூட பிரயாசப்பட்டார்கள். அப்படி நாமங்கள் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி தேவனாய கர்த்தர் நம்முடைய நாமங்களை ஜீவபுஸ்தகத்தில் எழுதி கொள்வாராக. ஆமென். நீண்ட நாள் காத்திருந்த காரியத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையில் முதல் வேளையில் அற்புதம் செய்திருக்கிறார். ஆமென். எந்த காரியத்திற்காக நீங்கள் விண்ணப்பித்தீர்களோ அந்த காரியத்தில் பரிசுத்த தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், அற்புதம் நடந்திருக்கிறது. யார் இந்த கல்லை எங்களுக்காக புரட்டுவார்கள் என்று கலங்கி போயிருந்தார்கள். இயேசுவாகிய தேவனுடைய கல்லறை, அந்த கல்லறை புரட்டப்பட்டது. அந்த கல்லறையின் கல் புரட்டப்பட்டது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமென். ஆமென். இயற்கைக்கு அறியாத, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த நம்முடைய ஹூஸ்டன் திருச்சபைக்காக நாங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது தேவனாய கர்த்தர் கொடுத்த தீர்க்கரசமான வார்த்தைகளோடு வந்திருக்கிறோம். ஏதோ தற்செயலாக வந்தவர்கள் அல்ல. ஒவ்வொரு திருச்சபைக்கு செல்லும் பொழுதும் சரி, எங்களுடைய தொலைக்காட்சிகள் பார்க்கும் பொழுதும் சரி, எந்த ஒரு மெசேஜஸும் நாங்கள் ரிப்பீட் பண்ணுறவர்கள் அல்ல. தெளிவாக சொல்லுகிறேன், இந்த புல்பீட்டிலிருந்து சொல்லுகிற வார்த்தை இதற்கு முன்பாக பிரசங்கிக்கப்படவில்லை. ஆவியானவர் இந்த திருச்சபைக்காக, இந்த ஆராதனைக்காக நமக்கு கொடுக்கிற ஒரு ஃப்ரெஷ் பிரெட். ஆமென். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி கொடுக்கலாம். ஆனால் நம்முடைய தேவனாய் கர்த்தர் ரொம்ப பிரியமான தாய் தகப்பன் என்ன செய்வார்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுப்பாங்க. வெளி தேசங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது எப்படி பண்ணுகிறோம் என்றால் ஹீட் அண்ட் ஈட், சூடு பண்ணுகிறோம், சாப்பிட கொடுக்கிறோம். ஆனால் தகப்பன் தாய் பிள்ளைகளை நேசிப்பார்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் ஒரு டிஷ் இருக்கும். ஆமென். தேவனாய கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு வேளையும் நமக்கு ஏற்ற ஆகாரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இது ஹீட் அண்ட் ஈட் கிடையாது. இன்றைக்கு இன்றைக்கு பரிசுத்த ஆவியன் கொடுக்கிற ஒரு ஃப்ரெஷ் பிரெட்.
ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். தேவனுடைய நாமம் மாத்திரம் மையப்படுவதாக. ஒருவேளை உங்களுக்கு வேலை இருக்கிறது, நீங்கள் அவசரமாக போக வேண்டும் என்றால் இப்பொழுது போகலாம். யாரும் மணியை பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. டைமை பார்த்துட்டு ஒரு சிலர் அப்படி பார்ப்பாங்க, அப்படியே டைம் எங்களுக்கு காண்பிப்பார்கள். காண்பிக்க வேண்டாம், எங்களுக்கு டைம் கான்சியஸ் உண்டு. ஆகவே அமைதியாக தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிறோம் என்றால் அமைதி தேவை. அடக்கி அமர்ந்திருக்க வேண்டும். நோவா பேழைக்குள் ஒட்டக சிவிங்கி இருந்தது, மான் இருந்தது, சிங்கம் இருந்தது, புலி இருந்தது, எல்லாம் அடங்கி இருந்தது. தேவனுடைய திருச்சபை என்று சொல்லும் பொழுது எப்படி இருக்க வேண்டும்? நோவாவின் பேழையை போல இருக்க வேண்டும். அங்கே ஒட்டக சிவிங்கியை போல தலையை நீட்டக்கூடாது, சிங்கம் மானை அடிக்கக்கூடாது, ஆட்டை அடிக்கக்கூடாது. அதுதான் நோவாவின் பேழை. ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவுள். ஆகவே ஆலயத்தில் வைத்து எங்களுடைய சுபாவங்களிலே ஒரு மாற்றம் தேவை. உங்களுடைய கிரியைகளை உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். பாலிடிக்ஸ் பண்ணுற இடம் சபை அல்ல. சபையானது ஜெபிக்கும் பொழுது தேவனாய கர்த்தர் கிரியைகளை நடப்பிக்கிறார். இந்த நாளிலும் பரிசுத்த தேவனாய கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்காக சொல்லுகிற தீர்க்கரசன் வார்த்தை, ரோமர் 13வது அதிகாரத்துக்கு நேராக வருவீர்கள் என்றால் இங்கே தெளிவான வார்த்தைகளை நாங்கள் கேட்கலாம், வாசிக்க கேட்கலாம். ரோமர் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமர் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் தயவு செய்து வேதாகமத்தை நீங்கள் எடுக்கும்படி விரும்புகிறேன். ரோமர் 13வது அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்கிறது? யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம், இல்லாட்ட மைக்கில் கூட வாசிக்கலாம். நான் தொலைக்காட்சியிலையும் ஒளிபரப்பாக போகிறது. ஆகவே வி வாண்ட் கிளியர் ஆடியோ, ரைட்? வி வாண்ட் கிளியர் ஆடியோ. ராஜன், குட். மைக் ஒன்று முடிஞ்சா கொடுங்களேன். இரவு ஆபத்து காலத்தில் உதவி சகோதரன் பிறந்திருக்கிறான். கரங்களை திட்டி கத்திர மேம்படுத்தலாம். கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் என்னாலும் உண்டு. வாசிக்கலாமே. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது யாருக்கோ சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. ரோமத்தில் இருக்கிற ரோம திருச்சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, புறஜாதிகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட வேண்டும். எதை தள்ளிவிடணும்? அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். அந்தகாரத்தின் கிரியைகள் என்னையா? நாங்கள் நல்லா தான் ஜெபம் பண்ணுறோம், நாங்கள் நல்லா தான் ஊழியங்களுக்கு கொடுக்குறோம் என்று சொல்லுவீர்கள் என்றால், பரிசுத்த தேவனாய கர்த்தர் அடுத்து ஒரு 6 காரியங்களை நமக்கு படம் எடுத்து காண்பிக்கிறார். இந்த 6ல் நான் தெளிவாக சொல்லுகிறேன், தேவ சமூகத்திலிருந்து பேசுகிறேன். இந்த 6ஐ நீங்கள் டிக் பண்ணலாம், இல்லாட்டா ஒரு வேறு 5 டிக் பண்ணலாம், இல்லாட்டா 4 டிக் பண்ணலாம், இல்லாட்டா 3 டிக் பண்ணலாம், இல்லாட்டா 2 டிக் பண்ணலாம், இல்லாட்டா 1வது டிக் பண்ணுறவங்க தான் இந்த இடத்துல இருப்பீங்க. பரிசுத்த ஆவியன் பொய் உரைக்கிற தேவன் அல்ல. ஆகவே நமக்குள்ளே காணப்படுகிற மறைந்து கிடக்கிற காரியங்கள் என்ன என்பதை வார்த்தையின் ஊடாக நாம் பார்க்க போகிறோம். நம்மிடத்தில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இருக்க முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. வாட்டர் பாட்டில் பார்க்கும் பொழுது பார்ப்பீர்கள் என்றால் நன்றாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒரு லென்ஸ் வச்சு பார்ப்பீங்கன்னா அதுக்குள்ளே என்னென்ன வைரஸ் இருக்கிறதுன்னு போய் நான் பார்க்க முடியும், என்னென்ன நுண்கிருமிகள் இருக்கிறது பார்க்க முடியும். ஆகவே தேவனுடைய வார்த்தை நாங்கள் சார்ந்து பார்க்கும் பொழுது எங்களுக்குள் மறைந்து கிடக்கிற காரியங்களை பார்க்க முடியும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதில் எதெல்லாம் இருக்கோ டிக், எதெல்லாம் நீங்கள் ஒரு சில காரியங்கள் 6 இருந்தால் டிக் பண்ணனா நீங்கள் எமர்ஜென்சி கேருக்கு போயிருங்க, ஐசியூக்கு போயிருங்க, வேலைக்கு போக வேண்டாம். இந்த 6 டிக் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு தேவனுடைய ஊழியர் வந்தார் சில வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய வீட்டுக்கு வந்தார். நான் ஜெபிக்கிற மனுஷன், எப்பொழுது பார்த்தாலும் ஜெபிப்பேன், வேதாகம் வாசித்து கொண்டே இருப்பேன். சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவனோடு 40 ஆண்டுகள் நடக்க கிருபை செய்திருக்கிறார். 15 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தேவனுடைய ஊழியர் வீட்டுக்கு வந்தார். அவர் ஜெபித்து விட்டு சொன்னார், உங்களை குறித்து கர்த்தர் சாட்டிஸ்ஃபைடா இல்லை பிரதர். God is not satisfied with you my brother. அவர் சொன்ன உடனே எனக்கு வாழ்க்கையில் துக்கப்பட்ட நாளில் பிரதானமான நாள் அதுன்னு சொல்ல முடியும். செருப்பை வச்சு அடித்தது போல் இருந்தது. அடுத்த 3 நாள் ஐசியூ கேருக்கு போயிட்டேன்.
என்னை நானே மறைந்து கொண்டேன். ஆண்டவரே, என்னிடத்தில் என்ன குறையை பார்த்துட்டீங்க? பேசுங்க ஆண்டவரே, நான் வெளியே வரப்போவதில்லை. ஏன் ஆண்டவரே, என்னிடத்தில் காணப்படுகிற மறைவான அலங்கோலங்களை காண்பியுங்கள் என்று தேவ சமூகத்தில் கதறி எழுத பொழுது ஆவியானவர் தெளிவாக பேசினார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பிரசங்கி 3:17, சகல எண்ணங்களையும் நினைவுகளையும் நியாயந்திருக்க போகிறார். எதை நியாயந்திருக்க போகிறாரா? சொல்லுங்க பிரதர். என்ன நினைவுகள்? நம்ம தாட்ஸ் எல்லாம் என்கொயர் பண்ண போறாங்க. கிரியைகளை கூட பார்க்க, கிரியைகளுக்கும் கணக்கு கொடுக்கணும். பிரசங்கி 3:17 தெளிவாக சொல்கிறது, நம்முடைய எண்ணங்களை நியாயந்திருக்க போகிறார். ஆகவே be careful about your thoughts. Right? Come on, read the verse. 13th verse வாசிக்கலாம். வாசித்து நம்மை அறிக்கை பண்ணலாம். தேவனாய் கர்த்தர் கிருபையை கொடுப்பாராக, கீழ்ப்படிந்துள்ள இருதயத்தை கொடுப்பாராக. கீழ்ப்படிந்துள்ள இருதயத்தை கொடுப்பாராக. வாசிக்கலாம். அடுத்த 13வது வசனத்தை வாசிக்கலாம். களியாட்டும் முதல் பாயிண்ட். வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. களியாட்டு இருக்கிறா, என்டர்டைன்மெண்ட். களியாட்டு என்டர்டைன்மெண்ட். பார்க்கும்போது ஆலயத்தில் பார்க்க அப்படியே பரிசுத்தவான்கள் ஏஞ்சலை போல உட்கார்ந்துருப்பாங்க, பரிசுத்தவான்களை போல உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் வெளியே போனால் அவங்க வாழ்க்கைக்கும் வசனத்துக்கும் சம்பந்தமே இல்லை. என்டர்டைன்மெண்ட். ஒரு தேவனுடைய ஊழியர் வந்தார், இடத்துல ஜெபிக்கும்படி சொன்னார். பிரதர், ஒரு தேசத்திற்கு போகிறேன் என்று சொன்னார். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், இவர் அமெரிக்க தேசத்தில் லாஸ் வேகஸ்க்கு போகிறாரா, அதை சொல்லுனார். அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் நீங்கள் லாஸ் வேகஸ் தானே போகிறீங்க? ஐயோ, யார் உங்களுக்கு சொன்னார்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆவியானவர் இருதயத்தினுடைய ஆழங்களை அறிந்தவர். நாவில் சொல் பிரபாதற்கு முன்பாக அறிந்திருக்கிறார். நம்முடைய உள்ளத்தினுடைய எண்ணங்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே மனம் திரும்புவோம். நமக்குள்ளே மறைந்து கிடக்கிற களியாட்டுக்கள், என்டர்டைன்மெண்ட்டுக்கு சர்ச்சுக்கு வர்றது, ஒரு பார்ட்டினா கூட்டம் வருகிறது, ஆனால் ஜெபிக்கிற இடத்துல ஆட்களை பார்க்க முடியவில்லை. இதே பட்டணத்தில் சும்மா எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? ஆவியான உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பாராக. ஆண்டவரே சுவாமி, நான் இந்த தேசத்திற்கு வருவதற்கு முன்பாக எவ்வளோ பாரத்தோடு ஜெபித்தேன். 2 சூட்கேஸோட வந்தவங்க தான் இங்கே இருப்பீங்க. கூட யாரும் சூட்கேஸோட வந்தீங்களா? 2 சூட்கேஸ். 46 கிலோவில் வந்த உங்களை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார்ல. அப்போ அவருக்கு எவ்வளோ உண்மையாக இருக்க வேண்டும். கூட யாரும் கொண்டு வந்தீங்களா ராஜன்? அதானே அவங்க கொண்டு வந்தீங்க. பாஸ்டிங்க கூட கொண்டு வந்தீங்களா? 2 சூட்கேஸ். அதுவும் ஒரு சில ஏர்லைன்ஸில் ஒரு 23 kg தான் சொல்லியிருப்பான். வரும்பொழுது, ஏசப்பா எனக்கு ஒரு வீடு கிடைச்சா நான் உண்மையாக உங்களுக்கு அங்கே அந்த வீடை ஜெப வீடாக மாற்றிடுவேன். எனக்கு ஒரு வீடு கொடுங்க சுவாமி, அந்த வீட்டில் ஒரு அறையை ஜெப அறையவே வச்சிருவேன். எனக்கு ஒரு வீடு கொடுங்க சுவாமி சொல்லி கர்த்தரை ஏமாற்றி வீடு வாங்கிட்டோம்ல. ஆண்டா, இன்றைக்கு நம்முடைய வீடு ஜெப வீடாக மாறி இருக்கிறதா? இல்லை மற்றவர்களை குறை சொல்லுகிறதற்கு நம்முடைய வீடை பயன்படுத்துகிறோமா? ஒளிப்படத்திலே தன் சகோதரனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட கடவன். ஒரு சில தாய் தகப்பன்மார்கள் என்ன செய்வானா, பார்த்துக்கோப்பா, வெளியே பார்த்துக்கோ, கிராமங்களில் பார்ப்பேன், வெளியே பார்த்துக்கோ, அவங்க வர்றாங்களான்னு பாரு. பார்த்துட்டு பேசிட்டே இருப்பான், ஜன்னலை திறந்து வச்சுருப்பான். அவங்க வர்றாங்களா? ஒளிப்படத்தில் கொலை செய்கிற காரியங்கள். எதற்காக என்னுடைய வீடை தேவனாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? எதற்காக எனக்கு ஃபோனை கொடுத்திருக்கிறார்? தப்பா ஃபோனில் எத்தனை நாள் அலைஞ்சோம். செங்கல் போல் இருக்குல்ல நோக்கியாவில் கொடுத்த ஃபோனு. நல்ல ஃபோன் கிடைச்சா நல்லா இருக்கணும் கதறி எழுதும். நமக்கு நல்ல ஃபோனாக ஒரு ஃபோன் கிடையாது. வீட்டில் எல்லாருமே குறைஞ்ச 2-3 ஃபோன் வச்சுருப்பீங்க. ஆமாம், கர்த்தர் கொடுத்தார்ல. அப்போ அவருக்கு எவ்வளோ உண்மையாக இருக்க வேண்டும். உண்மை தேவை. இங்கே களியாட்டு, என்டர்டைன்மெண்ட். There should not be no entertainment hereafter. You church, repent yourself. வெறியும்
வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல். இப்போ உங்கள் டைம். இதில் எத்தனை பேர் என்ன 6 டிக் போட போகிறீங்களா, 5 போட போகிறீங்களா, 4 போட போகிறீங்களா, 3 போட போகிறீங்களா, 1 போட போகிறீங்களான்னு 2 1 தெரியல. ஏதாவது ஒன்றில் போய் செட்டில் ஆயிடுவீங்க. இனி நடவாமல். ஆண்டவரே சுவாமி, எனக்குள்ளே மறைஞ்சு கிடக்கு ஆண்டவரே, மறைஞ்சு கிடக்கு. ஒரு கல்லை தூக்கணுன்னு அது கல்லுக்கில் இருக்க இன்செக்ட்ஸை பார்க்க முடியுங்க, மறைஞ்சு கிடக்கும். அவருடைய வெளிச்சத்தில் நாம் வெளிச்சம் காணும் பொழுது தேவனாய் கர்த்தர் மறைவிடத்தில் காணப்படுகிற காரியங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாகவே இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்படி நடக்காமல் வாசிக்கலாம், பகலில் நடக்கிறது போல் வாசிக்கலாம், பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல். பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். பகலில் நடக்கிறது போல, இருட்டில் தான் வாழ்க்கை. சன்செட் ஆன உடனே அவனுடைய வாழ்க்கையை வித்தியாசமாயிரும். சன்செட் ஆன சன் இருக்கும்பொழுது ஒரு வாழ்க்கை இருக்கும், சன்செட் ஆனோடனே வித்தியாசமான வாழ்க்கை ஆயிரும். உங்களுடைய தனி அறையில் எப்படி இருக்கிறீர்கள்? இன்றைக்கு வெளி தேசத்தில் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி அறை. கணவனுக்கு ஒரு அறை, மனைவிக்கு ஒரு அறை, குட், பிள்ளைகளுக்கு ஒரு அறை, ஒவ்வொரு அறை. உன்னுடைய பர்சனல் ரூமில் எப்படி இருக்கிற? உன்னுடைய இருளான வாழ்க்கை ஆவியானவர் இந்த நாளை காண்பிக்கிறார். மனம் திரும்புவோம். தேவனுடைய ஆவியான சொல்ல, பகலில் நடக்கிறது போல சீராக நடக்க கடவோம். வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாதிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். துர்ச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற ரோமர் 12:1 சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆராதனைன்னு சொல்லும் பொழுது சத்தக்காடு எம்டி வேசல்ஸ் மேக்ஸ் மோர் நாய்ஸஸ். தமிழில் சொல்லுவாங்க, கொரகுடம் கூத்தாடுயா. கூத்தாடினவனுக்கு தேவனாய் கர்த்தர் புள்ளி வச்சுட்டார். ஆமென். திருச்சபையை மனம் திருவோம். தேவனாய் கர்த்தர் நம்மோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். எங்களுடைய ஆராதனைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அது கர்த்தருக்கு செலுத்துகிற பஸ்கா, பரிசுத்தம், துப்புரவு, உண்மையோடு அவரை ஆசரிக்க கடவோம். பொல்லாப்பு துர்க்கணம் வைத்துக்கொண்டு நாங்கள் என்னதான் சத்தமிட்டாலும் சரி, என்னதான் நாங்கள் ஆராதனை பண்ணினாலும் சரி, எங்களுடைய இருதயத்தில் வஞ்சகங்கள், பிரிவினைகள், மார்க்க பேதங்களோடு நாங்கள் என்ன ஆராதனை பண்ணினாலும் தேவனாய் கர்த்தர் சொல்லிவிடுவார், உன்னை அறிய மாட்டேன். ஐ டோன்ட் நோ யூ, ஐ டோன்ட் நோ யூ கைஸ். மனம் திரும்புவோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, துர்ச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்வோம். என்ன செய்யணுமா? அதாவது அதை அவரை தரித்து கொள்ள கடவோம். எங்களுடைய சுவாபங்கள் இயேசுவை போல மாற வேண்டும், இயேசுவை போல மாற வேண்டும். எங்களுடைய வார்த்தைகள் இயேசுவை போல இருக்க வேண்டும். எங்கள் சாயல் இயேசுவை போல மாற வேண்டும். யூதாஸ் காரியத்துக்குள் பிசாசு புகுந்தான். இயேசுவை விட்டுவிட வேண்டும் என்று தீர்மானித்தான். அவன் உடனடியாக சென்றான். எங்கே சென்றான்? பிரதான ஆசிரியர்கிட்ட போய் கேட்குறான், எப்பா நீ தேடிட்டே இருந்தல்ல, அவரை நான் பிடிச்சு கொடுத்துட்றேன், உன் டீலுக்கு நான் வர்றேன், என்ன கொடுக்குற, என்ன கொடுக்குற? இயேசுவை விற்க வந்துட்டான். 30 வெள்ளி காசு. ரைட், டீல் ஓவர். ரூபா கொடுத்துட்டான். கொடுத்துறேன். கேட்குறேன், என்னடா எல்லாம்? இயேசு யாருன்னு எனக்கு புரிய முடியலையே, இயேசு யாருன்னே புரிய முடியலையே. 1+12, நீங்கள் எல்லாரும் இயேசுவை போல இருக்கீங்கப்பா. இயேசுவோடு இருந்த சீசர்கள் இயேசுவை போல் மாறிவிட்டார்கள். ஆகவே தான் யூசா சொன்னான், நான் யாரை முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறேனோ அவர் தான் இயேசு. நம்முடைய சாயல் இயேசுவை தரித்திருக்கிறோமா? நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்க சொல்ல முடியுமா, ஐயா இவங்க இயேசுவை போல மாறிட்டாங்க? பேதுரு வேலைக்கார்ட்ட போறான், நீயும் அவர்களில் ஒருவன் தானே, உன்னுடைய பேச்சு என்னை காட்டி கொடுக்கிறது. இயேசுவை தரித்துக் கொள்கிறோம் என்று வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையில் வாழும்படி ஆவியான விரும்புகிறார். எங்க சாயல், உங்க மாமி உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும், உங்க மாமனார் உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும், உங்க பிள்ளைங்க எழுந்திருந்து சொல்ல வேண்டும். என்னுடைய தாயினுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது, என்னுடைய தகப்பனுடைய வாழ்க்கை எனக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது என்று சொல்லி யார் சொல்ல வேண்டும்? உங்க பிள்ளைங்க சொல்லணும். ஆமென்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்கள் பிள்ளைங்க உங்களை குறித்து சாட்சி சொல்லுமா? உங்கள் பிள்ளைங்க உங்களை குறித்து நட்சாட்சி சொல்ல முடியுமா? எங்கேயுமே போக வேண்டாம், வசனத்துக்கே வர வேண்டாங்க. உங்கள் பிள்ளை உங்களை குறித்து சாட்சி சொல்லுமா? எதுவாக இருந்தாலும் வீட்டிலிருந்து ஆரம்பிக்கட்டும். மனம் திரும்புவோம், இயேசுவை தரித்து கொள்வோம். இனி காலம் செல்லாது, அவருடைய ரகசியம் நிறைவேறும். ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன். இரண்டாவதாக ஆவியானவர் காண்பித்த காரியம் வாசிக்கலாம். இதே அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கலாம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றுதண்டு வாசிக்கலாம். நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் இப்படி நடக்க வேண்டும். எப்படி நடக்க வேண்டும்? நாங்கள் நித்திரை பண்ணி உறங்கணும் ஐயா. எபேசர் 5வது அதிகாரம் 14 சொல்லுகிறது, தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்குற கூட்டத்தில் இராதப்பா. நான் கர்த்தர்ட்ட கேட்குற காரியம், ஆண்டவரே நான் தூங்கக்கூடாது, ஆண்டவரே தூங்கக்கூடாது. தூங்காமல் ஜெபிக்கும் வரோம் தாங்கப்பா. தூங்கவே கூடாதுங்க. நம்ம வாழ்க்கைக்கு 2 எதிரி உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டா, நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்க அந்த எதிரி. ஒன்று சாப்பாடு, விதவிதமாக செஞ்சு சாப்பிட்றது, இல்லாட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, அது முதல் எதிரி. பிவேர் ஆஃப் யுவர் எனிமீஸ். உங்கள் டைனிங் என்னைக்கு க்ளோஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் கிறிஸ்துவோட நெருங்கி போக முடியும். முழு நேர ஊழியத்திற்கு வந்த உடனே ஒரு தேவனுடைய ஊழியர் என்னை பார்த்து சொன்னார், 98வது ஆண்டில் சொன்னார், தம்பி சாப்பிடுன்னு நினைப்பு வந்தா சாப்பிட்றாதீங்க தம்பி, நீங்கள் ஊழியக்காரனாக இருக்க முடியாது. நீங்கள் ஊழியக்காரனாக இருக்க முடியாது. 5 இட்லி சாப்பிட முடியும்னா 3 இட்லி சாப்பிடுங்க தம்பி. பிரேக் பண்ண கற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். இரண்டாவது எதிரி என்ன? எத்தனை பேர் கேட்கணும் விரும்புகிறீங்க? உங்களுடைய எதிரி உங்களுக்கு அடையாளம் காண்பிக்க விரும்புகிறேன். இரண்டாவது எதிரி உங்களுடைய படுக்கை அறை, பெட்டு. அலாரம் வச்சும் திரும்பி அலாரத்தை ஆஃப் பண்ணி விட்டு மூடி படுக்கிற கூட்டம். மனம் திரும்ப, நித்திரை விட்டு எழுந்துரு. எல்லாரும் இணைஞ்சு வாசிக்கலாம். ரொம்ப அற்புதமான வார்த்தை. 11வது வசனத்தை ஏதோ உட்கார்ந்து கேட்குறது என்ன கேட்குறீங்களா? ஐ வாண்ட் யூ டு ஆல்சோ இன்வால்வ்டு. வாசிக்கலாம். 5வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் இணைந்து வாசிக்கலாமே. நித்திரை, எஸ் கமான். நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ஆமென். இவ்வளவு நாள் உறங்கிட்டீங்க சார், விட்டுருவோம், அந்த ஃபைலை தூக்கி எடுத்து போட்டுருவோம். இனி உறங்காதீங்க. இவ்வளவு நாள் நல்லா தூங்கணும்ல, போதும். இந்த வார்த்தையை எடுத்து கொண்டிருக்கும் பொழுது காலையில் 3:30 2:30 எந்திரிச்சேன். என்னை வச்சுட்டு பாச ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த வீட்டில் நடந்தால் கீழே அவங்களும் தூங்க முடியாது. இந்த நாட்டில் அதான் பெரிய பிரச்சனை. சத்தம் கொடுக்கவும் முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. நம்ம ஜெபம் பண்ணால் அவங்க முழிச்சிருவாங்க. கொஞ்சம் குளிர்லாட்டம் ரோட்டில் போய் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணிடலாம். நடந்தாலும் ஒரு பயம், நடந்தால் பிரச்சனை. ஏன்னா விட்டு தானே மேலே கொடுக்கும்போது அப்படியே அமைதியாக ஒடுங்கி பக்கத்து ரூமில் போய் ஆண்டவரே பேசுங்க ஆண்டவரே. 2:30 உள்ள ரூமில் போய் மூடிட்டேன். பக்கத்தில் இருக்க ரூமில் போய் ஆண்டவரே பேசுங்க ஆண்டவரே. உங்கள் மக்கள் எவ்வளோ சத்தியத்தை கேட்டவங்க, இன்றைக்கி நீங்கள் ப்ராஃபிட்டிக்காக பேசணும் ஆண்டவரே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆவியானவர் பேசுகிறாருன்னா நம்முடைய பாவத்தை குறித்து பேசணுங்க. இந்த புல்பிட்டிலேருந்து பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியான நம்மிடத்தில் வரும்பொழுது பாவத்தை குறித்து பேசுகிற வார்த்தைகள் வர வேண்டும். நீதியை குறித்து பேசணும். வரப்போகிற நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துகிற வார்த்தைகள் புல்பிட்டிலேருந்து வரணும். அதுதான் பரிசுத்த ஆவியின் பேசுகிற வார்த்தை. ஸ்டேஜ் ஆட்டம் பாட்டம் பண்ணுற இடம் கிடையாதுங்க. ஸ்டேஜ் அர்ப்பணிக்கிற செல்ஃப் டினையல், பரிசுத்த தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு பேசுகிற இடம், ஜனங்கள் மனம் திரும்புகிற இடம். தேவனாய் கர்த்தர் பேசுவாராக.
தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழுந்துறப்பா. இவ்வளவு நாள் தூங்குனேல, இனி போதும் போதும். தேவனாய கர்த்தர் எச்சரிக்கிறார். ஏனென்றால் காலம் செல்லாது, காலம் செல்லாது. இயேசுவாகிய தேவன் தாம் சொன்னபடியே சீக்கிரமாய் வரப்போகிறார். ராஜாதி ராஜா தாம் சொன்னபடியே சீக்கிரமாய் வரப்போகிறார். மணவாட்டி எடுத்துக்கொள்ளும்படியாக இயேசுவாகிய தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். நித்திரை விட்டு எழுந்துரு. வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா 3 பேர் நித்திரையா இருந்தாங்க. 3 பேர் நித்திரையா இருந்தாங்க. யார் யாருங்கிறத வேகமாக பார்த்துவிட்டு நாம் முடிக்கலாம். தேவனாய் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. முதலாவதாக எலியா. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே ஒரு ஆள் நல்லா தூங்குறாருங்க. நல்ல சேலஞ்ச் பண்ணவர் தான். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனம் நினைக்கிறேன். வாசிக்க கேட்கலாம். டிஸ்பிளேல வரட்டும். எஸ், வாசிக்கலாம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் ஆண்டவரே, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி, நல்லவன் என்று சொல்லி அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். என்ன செய்யறாருங்க? என்ன செய்கிறான்? நித்திரை. யாரு இவர்? சவால் விட்ட தீர்க்கரசி. சவால் விட்ட தீர்க்கரசி. நீங்க 17வது அதிகாரம் 11 பார்க்கும் பொழுது சவால் விட்ட தீர்க்கரசி, கர்த்தருக்காக சவால் விட்ட தீர்க்கரசி ஒரே ஒரு பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு, போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, நான் ஊழியம் செஞ்செல்லாம் போதும்யா, அக்கினியை கொண்டு வந்தெல்லாம் போதும், என் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி சோர்ந்து போய் படுத்து விடுகிறார். இன்னைக்கு தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆவியானவர் உங்களோடு தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். மனிதனுடைய வார்த்தைகள் நிமித்தம் சோர்ந்து போய் படுத்திருக்கிறீர்களா? ஒருவேளை பயத்தின் நிமித்தம் படுத்திருக்கிறீங்களா? பரிசுத்த தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், உன் தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. உன் தூசியை உதறிட்டு எழுந்துடு. ஒரு சிலரை ஊழியத்திற்கு தேவனாய் கர்த்தர் அழைப்பார். அழைத்த உடனே கணவர் சொல்வார், உனக்கெல்லாம் ஊழியம் செய்ய தகுதி இல்லம்மா. மனைவி சொல்லுவாங்க, உன் பிரசங்க உன் பாட எனக்கு தெரியாதா, நீ பேசாதையா, அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருவான். சூறை செடியின் அனுபவம், சூறை செடியின் அனுபவம். ஆவியானவர் இன்றைக்கு உங்களுடைய நித்திரையிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்று ஆவியனை எச்சரிக்கிறார். நித்திரை விட்டு எழுந்துரு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம்ப்பா. படுத்திருக்கிறியா? பயமுறுத்தல் நிமித்தம் படுத்திருக்கிறீங்களா? பரிசுத்த தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். இங்கே பார்ப்பீர்கள், நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அங்கே தூதன் வருகிறார். ஒரு தேவனுடைய ஊழியன் படுத்து விட்டால் என் தேவனாய் கர்த்தர் தன் பரலோக தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். நான் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம் என்னுடைய குடும்பத்தார் அருகிலே வரமாட்டார்கள். பரலோகம் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். எலியா சோர்ந்து போய் படுத்த உடனே தேவனாய் கர்த்தர் பரலோகத்திற்கு தூதனுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கிறார். போப்பா, என்னுடைய வேலைக்காரன் படுத்தான், போ. தூதன் வர்றாரு. அங்கேயும் அவர் அப்பத்தோட தண்ணீரோட தான் கொண்டு வர்றாருங்க. பின்வாங்கி போன சீசரில் இயேசு கிறிஸ்து வெல்கம் கொடுக்கும்போதும் பார்பிக்யூ ஃபிஷ்ஷை கொடுக்குறார், பொரித்த மீனை கொடுக்குறார், அப்பத்தை கொடுக்குறார். இங்கே தூதன் பின்வாங்கி போயிட்டான், சோர்ந்து போயிட்டான். யார் சோர்ந்து போயிட்டான்? எலியா சோர்ந்து போயிட்டாரு. அவருக்கு என்ன செய்கிறாருன்னா நல்ல அப்பத்தை கொடுக்குறாரு. நம்ம என்ன செய்வோம்? நீ ஏன்டா சோம்பேறியப்படுத்துற, எந்திரி. இல்லைங்க, நான் சோர்ந்து போனாலும் சரி, நான் பின்வாங்கி போனாலும் சரி, பரலோகம் செயல்படுகிறது. பரலோகம் செயல்படுகிறது. தூங்கி கொண்டிருந்த எலியாவுக்கு தேவனாய் கர்த்தர் ஒரு தூதனை அசைன் பண்றார். இந்த தீர்க்கரசி தண்ணீர், அப்போ கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய அபிஷேகம் ரெண்டையும் கொடுக்குறாரு. இவர் என்ன செய்யறார்? மறுபடியும் படுத்துக் கொள்கிறார். ஒருவேளை ஆவியானவர் உங்களை நடத்தியும் மறுபடியும் ஒரு சோர்வுக்குள் போயிருக்கலாம். இரண்டாவது விசை தேவனாய் கர்த்தர் தம்முடைய தூதனுக்கு கட்டளை கொடுக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எழுந்திருக்கும் வரைக்கும் பரலோகம் செயல்பட்டு கொண்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி கொஞ்சம் கையை உழைத்துங்களேன். இங்கே கையை தூக்கலன்னா டாக்டர் போய் கையை தூக்க வேண்டியிருக்கும். இங்கே டாக்டர் இருக்காங்களான்னு தெரியாது. இந்தியாவில் தான் நாங்கள் சொல்லுவோம்.
ஏராளமான சபைகளை கொடுத்திருக்கிறார். எங்களோடு தேவனை ஆராதிக்கிறவர்கள் 3000 குடும்பத்தார் இருக்கிறார்கள். பஞ்சாப், ஒரிசா, ஹரியானா, எங்களுடைய தமிழ்நாட்டில் முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 குடும்பத்தார் இருக்கிறார்கள். இயேசுவை முதல் முறையாக கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறவங்க. அவங்ககிட்ட இருக்கிற பக்தி, அவங்ககிட்ட இருக்கிற பயம், அவங்ககிட்ட இருக்கிற நீதி. நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவர்கள். நமக்கு சர்நேமு, ஃபாதர்ஸ் நேம் வரும்பொழுதுலாம் கிறிஸ்தவ பேர் தாங்க வருது. ஆனால் அவங்கள்ட்ட அது எதுவுமே கிடையாது. ஆனால் அவர்கள் தேவனுக்கு பயந்திருக்கிறார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அவர்கள் எழுந்து குற்றம் சாட்டுவார்கள். அவர்கள் மத்தியிலே, வைராக்கியமான மக்கள் மத்தியிலே தேவனாய் கர்த்தர் ஊழியர்களை எழுப்பியிருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மறுபடியும் வார்த்தையை கேட்டு அங்கே எலியா சோர்ந்து போய் விடுகிறார். மறுபடியும் படுத்துக்கிறாருங்க. பரலோகம் பார்க்கிறது. பரலோக தூதனை மறுபடியும் அனுப்புகிறார். லார்ட் இஸ் சென்டிங் யூ அகெயின் ஏஞ்சல் ஆஃப் காட். இன்றைக்கு அதுதான் வார்த்தை. மறுபடியும் உங்களுக்காக தூதர்களை தேவனாய் கர்த்தர் அனுப்புகிறார். மத்தேயு 4:11 சொல்லுகிறது போல பிசாசு விலகி போனது. தூதர்கள் பணிவிடை செய்ய ஆரம்பித்தார்கள். மறுபடியுமாய் தூதன் இறங்கி வருகிறார். வந்து சொல்லுகிறார், அப்பத்தை கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க போகிறது. கடைசி வேளையில் பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்க போகிறது. ஆமென். நீங்கள் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், வெகு தூரம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே சுவாமி, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாற்றுங்க. பகல் சமீபமாக இருக்கிறது. இரவு கடந்து போயிற்று. தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழுந்துற. ஏராளமான காரியங்களை பேச என்று நினைத்தேன். ஆனால் ஆவியானவர் இதற்குள் உங்களை வைக்கிறார். இந்த காரியத்துக்கு கீழ்ப்படியும்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இனி இதை போல நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுமா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வார்த்தை கொடுக்கப்படுமா என்பதை நான் உறுதி செய்ய முடியாது. ஆனாலும் यीशु मसीह ने आपका और एक वजन ऐसा देने वाला नहीं है. आज आप लोग उसार से यीशु मसीह के पास आने का है. மறுபடியும் உங்களுக்கு இதே போல ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று உறுதி செய்ய முடியாது. ஆனால் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரப்பா. பரலோக தூதனை பரிசுத்த ஆவியானவர் அனுப்ப போகிறார். மறுபடியுமா எழும்புங்கள். இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நான் தெளிவாக சொல்கிறேன், ஒரு ஊழிய தரிசனத்தை பார்க்கிறேன். ஊழிய தரிசனம். சாதாரணமாக இங்கே விசுவாச கூட்டத்தார் இங்கே இல்லை. எல்லாருமே கர்த்தர் ஊழியம் செய்ய போறீங்க. கடைசியில் இருக்கிற அம்மா நீங்களும் கர்த்தர் ஊழியம் செய்ய போறீங்க. ஆமென். யாராக இருந்தாலும் சரி, அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைக்கிறார் அல்லவா? எதற்காக? அவரை அறிவிக்கிறவளாய் மாற்றும்படியாகத்தான் எங்களை அபிஷேகித்திருக்கிறார். மனம் திரும்புவோம். ஆண்டவரே, நான் தூங்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இனி நான் தூங்கினது போதும், என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஆவியானவர் தம்முடைய பரிசுத்த வல்லமையால் நிரப்ப போகிறார். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? என்னுடைய மனைவி அவர்கள் சில வார்த்தைகளை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறார்கள். இதுவரை நீங்கள் பெற்றிராத ஒரு புதிய அபிஷேகம் மேல் இறங்க போகிறது. இதுவரை நீங்கள் பெற்றிராத ஒரு புதிய அபிஷேகம். ஆமென், ஆமென். கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆராதனை செய்கிற இடத்துல சத்தமாக ஆராதிக்கணும், சத்தமாக ஆராதிக்கணும். கண்களை மூடிடணும். கண்ணீரோடு ஆராதிக்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் கிரிகளை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய சரீரத்தை தேவசமத்தில் ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஹூஸ்டனுக்கு வரும்பொழுது, ஏர்போர்ட்டுக்கு இங்கே இந்த தேசத்துக்கு வரும்பொழுது எப்படிலாம் தேவனை ஏமாற்றிட்டு இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்க. இந்த நாட்டுக்கு வேலை கிடைக்கும் பொழுது இரவு பகலாக ஜெபிச்சிங்கள, எத்தனையோ நாள் உபாசம் பண்ணி ஜெபிச்சிங்கள. வேர் த பிரேயர் கான்? அந்த ஜெபம் எங்கே போச்சு? அந்த உபாச நாட்கள் எங்கே போச்சு? மறுபடியும் மனம் திரும்புவோம். தேவனிடத்தில் கிட்டி சேருங்கள். அவர் இரக்கம் உள்ளவர். அப்படியே தேவசனத்தில் அர்ப்பணிப்போமா? தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ.